உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி, இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். குருஜி, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அவங்க? 2026 குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கார் வாங்க போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க. முக்கியமாக 2026 குரு பெயர்ச்சி மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு. இந்த உச்சம் பெற்ற குரு என்ன பண்ணுவார்னா, வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவிங்கிறாங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ 4ஆம் இடத்து குருங்கிறது தாயாருடைய உடல்நிலை. மேஷராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் சோஷியல் ரெஸ்பெக்ட் வந்துருங்க. சோஷியல் ரெஸ்பெக்ட். இப்போ இது வரைக்கும் நான் ஒரு மதிக்கத்தகுந்த அளவு நான் ஒரு இலக்கை அடையலை. என் குடும்பத்திலே கூட என்னுடைய நிறைய சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பெரிய டானாக இருக்காங்க. நான் ஏதோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது சாதாரண ஆளாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வருடம் எல்லாரும் உங்களை பார்த்து என்ன இந்த மாதிரி கிடையாது, இன்னும் கூகுளில் வேலைக்கு போகிறீங்களாமே அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னும் திடீர்னு லைஃப் மாறிடுச்சு. இந்த குரு பயிற்சி திடீர்னு லைஃப் அப்படி திருப்பி போடுது என்றால் அது மிகை அல்ல. காரணம், 4ஆம் இடம் என்பது அடுத்த படிநிலை. ஆக இந்த குரு பயிற்சியால் ஒரு ஸ்டெப் ஹைக்கு அடைய போகிறாங்க. எந்தெந்த விஷயங்களை குருஜி கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் இவங்களுக்கு அனுகிரகம்னு பார்க்கலாம். எதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4லிருந்து 5ஆம் பார்வையாக 8 பார்க்குறாங்க வினோத். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, 8ங்கிறது ஆயுள் பாவம், 8ங்கிறது சொத்து. மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் உழைச்சி கொட்டுற ஒரு ஆள். யாருக்காவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது அந்த விசுவாசத்தின் மறுபெயர்னா அது இவங்க தான். ஸோ இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நான் எனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கவே இல்லையே, நம்ம இத்தனை நாள் ஓடணும், வேலை பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், நமக்கான ஒரு வாழ்க்கைங்கிறது இன்னும் ஆரம்பிக்கலையே போன்ற எண்ணங்கள் வரும். இப்போ தான் முறையாக வீடு வாங்கணுன்னே யோசிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு, 8ஆம் இடம் என்பது சொத்து. ஹவுசிங் லோன் போடாதவங்கெல்லாம் இப்போ தான் அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜூனில் ஓகே நானும் வீடு கட்ட போகிறேன் என்ற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவத்தை தாண்டி, 8ஆம் இடம் என்பது சொத்துங்கிறத தாண்டி, 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பலம். இப்போ மேஷராசிக்கார பெண்கள் அவங்க கணவர் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருக்குது என்றால் ஆயுள் பாவத்தை மாங்கல்ய பலத்தை குரு பார்த்து விடுகிறார். அவங்க கணவர் பழையபடி எழுந்து வருவார். ஒரு பெண் நினைத்தால் அவங்களுடைய மாங்கல்ய பலத்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை சரி பண்ணலாம். அந்த மாதிரி. ஸோ அடுத்ததாக இந்த 10ஆம் இடம் மேஷராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்கன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தை, இவர்களுடைய 10ஆம் இடம், அதை குரு இப்படி பார்த்துடுறார். பார்த்தோன்னே திடீர்னு தொழிலதிபராக ஒரே பிஸி தான். என்ன உட்காரெல்லாம் நேரம் இல்லை சார், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படி, அந்த மாதிரி கேரக்டரே மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அடுத்து முக்கியமான விஷயமே வினோத், இவருக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த 7.5 சனி தான். மேஷராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் என்ன கேட்குங்க, எனக்கே 7.5 சனி, போடுற காரியெல்லாம் ஒன்று கூட உருப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 7.5 சனியை குரு பகவான் பார்க்கிறார். சனியை குரு பார்க்கும் பொழுது வரி விலக்கை போல சனி விலக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகுன்னா, சனி பகவான் தன் பவரை இழந்துடுறார், நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். 12ஆம் இடத்துல இருந்து நல்லது பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? இத்தனை நாள் நான் கால் டாக்ஸியில் மட்டும்தான் சார் போவேன், இத்தனை நாள் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், என் லைஃப் ஸ்டைலே லக்ஸுரியாக வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த லக்ஸுரியெலாம் போச்சு. வீட்டில் உட்காந்து பொண்டாட்டிக்கு ஏழை சாப்பிடுங்க, தேவையானதை நீங்கள் அந்த மாதிரி சிக்கனம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எனக்கு இவ்வளோ காசு சேவிங் ஆகுது, மாதாந்திரம் இதை நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் போன்ற என்னடா நீயா இது. என்ன மேஷராசிக்காரங்க பொதுவாகவே பிராண்டான ஆட்கள், பிராண்டுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. அந்த எண்ணெல்லாம் மாறி, மொபைல் எதுக்கு பேசுறதுக்கு தானே, எதாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிடும். மேஷராசிக்காரர்கள் வாழ்வே மாறப்போகுது. ஓகே குருஜி, இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் குருஜி கவனமாக இருக்கணும்?
கவனம் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த குரு பெயர்ச்சி பெரும்பாலும் தீங்கே செய்யாது என்பதால் கவனத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இவர்கள் அந்த செலவை குறைக்கிறது, அதை தீவிரமாக ஃபாலோ பண்ணணும். குரு கொடுத்த இந்த வரத்தை பயன்படுத்தி தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸாக பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு நல்லது. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன ஆகும்னா, பெருஞ்சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துடும். குருவுக்கு எப்படின்னா இமிடியேட் பிளெஸிங் பண்ணிடுவார். நான் சும்மா ஒரு 1/4 ஏக்கர் வாங்கலான்னு போனேன், அங்கே போய் பார்த்து எனக்கு பிடிச்சி போய் 2 ஏக்கர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தன் வருமானத்திற்கு சக்திக்கு மீறிய செலவு அதில் தான் நிற்கும். நல்லது தான் பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஸோ அப்போது நிறையா வாங்கணும்னு நினைப்பாங்க. அதை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டா நல்லது. ஓகேங்க குருஜி. இவங்களுக்கு இந்த வழிபாடு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி வழிபாடு சொன்னால் சிறப்பாக இருக்கும்? குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே வழிபாடுகள் என்றால் இவர்கள் பெரும்பாலும் வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி, செவ்வாய் ஹோரையில், வியாழக்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நெய் விளக்கேற்றி வழிபட இவர்களுக்கான அனுகிரகம் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் வழங்கலாம் குருஜி? மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு சாலிடா 95 மார்க் கொடுக்கலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போ குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்க வந்தா உச்சம் நீச்சம். இப்போ ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம், இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி.